இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தருமபுரியை அடுத்த இறங்காடு பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மெடிக்கலில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று வீட்டில் இருந்து பைக்கில் சென்ற தனது கணவர் ஆறுமுகத்தை காணவில்லை என அவரது மனைவி ஜோதி தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆறுமுகத்தை தேட ஆரம்பித்தனர். இதற்கிடையில் தருமபுரி அடுத்த மதிக்கோன்பாளையம் ஏரியில் அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் தண்ணீரில் மிதப்பதாக அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த சடலத்தை மீட்டனர். சடலத்தின் முகம் முழுவதும் சிதைந்திருந்ததால் இறந்தவர் யார் என்பதை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டது. அண்மையில் ஆறுமுகம் காணாமல் போனதாக தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் எழுந்ததால் ஆறுமுகத்தின் குடும்பத்தாருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஆறுமுகத்தின் குடும்பத்தார் உடை மற்றும் சில அடையாளங்களை வைத்து இறந்தவர் ஆறுமுகம்தான் என்பதை உறுதி செய்தனர். பின்னர் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆறுமுகத்தின் குடும்பத்தாரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. காரணிவோணி பகுதியை சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் ஜோதி தம்பதியர். ஆறுமுகம் மெடிக்கலில் வேலை பார்த்து வந்த நிலையில் ஜோதி அதே ஊரிலேயே ஹோட்டல் வைத்து நடத்தி வந்தார். அப்போது பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சீதாராமன் அடிக்கடி ஜோதியின் ஹோட்டலுக்கு வந்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். சீதாராமனுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் 2 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. நாளடைவில் ஆட்டோ ஓட்டுநர் சீதாராமனும் ஹோட்டல் நடத்தி வந்த ஜோதியும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் சீதாராமனின் மனைவிக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அவர் சீதாராமனை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். ஆனால் அப்போதும் சீதாராமன் ஜோதியுடனான தகாத உறவை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. பின் நாளடைவில் ஜோதியும் சீதாராமனை தனது ஹோட்டலில் பிசினஸ் பார்ட்னராக சேர்த்துக் கொண்டுள்ளார். இப்படியே நாட்கள் செல்ல ஜோதி தனது 20 வயது மகள் சந்தியாவை சீதாராமனுக்கு வற்புறுத்தி 2வது திருமணம் செய்து வைத்திருக்கிறார். திருமணமான 6 மாதத்திலேயே தனது கணவர் தாயுடன் தகாத உறவில் இருந்து வருவதை உணர்ந்த சந்தியா வீட்டை விட்டு வெளியேறி ஹொசூரில் உள்ள டாடா கம்பெனிக்கு வேலைக்கு சென்று அருகிலேயே அறையெடுத்து தங்கி வந்துள்ளார். மாமியாருடன் தகாத உறவில் இருந்து வந்த சீதாராமன் தனக்கு மாமியாரும் வேணும் மனைவியும் வேணும் என நினைத்திருக்கிறார். இதனால் ஹொசூருக்கு சென்ற சீதாராமன் சந்தியாவை வீட்டிற்கு வருமாறு வற்புறுத்தி இருக்கிறார். ஆனால் சந்தியா வர மறுத்ததால் சீதாராம் கடுமையாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் சந்தியா நடந்ததையெல்லாம் தனது தந்தை ஆறுமுகத்திடம் கூறி தனது கணவர் தாயுடன் தவறான உறவில் இருப்பதை தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆறுமுகம் தனது மனைவி ஜோதியை தாக்கி கடுமையாக எச்சரித்துள்ளார். தனது கணவர் உள்ளவரை தகாத உறவில் இருப்பது சிரமமாக இருக்கும் என்பதால் ஜோதியும் சீதாராமனும் ஆறுமுகத்தை தீர்த்து கட்ட முடிவு செய்தனர். அதற்காக சீதாராமன் தனது நண்பரும் சக ஆட்டோ ஓட்டுநருமான சரவணன் என்பவரிடம் வாடகைக்கு ஈக்கோ ரக கார் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். பின்னர் சக ஆட்டோ ஓட்டுநர்களான முருகன், சரவணன், சங்கர் கணேஷ், பிரவீன்குமார் ஆகியோரிடம் தனக்கு தெரிந்தவர் ஒருவர் 50,000 ரூபாய் பணம் தர வேண்டும், நீண்ட நாட்களாக ஏமாற்றி வருகிறார், அவரை கடத்தி பணத்தை வாங்கிவிட்டால் உங்களுக்கு நான் சரக்கு பார்ட்டி வைக்கிறேன் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை கேட்ட சீதாராமனின் நண்பர்களும் யார் என்றே தெரியாமல் அந்த நபரை கடத்த முடிவு செய்தனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று காலையில் கலெக்டர் ஆபீஸில் இருந்து காரணிவோணி நோக்கி ஆறுமுகம் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சீதாராமனும் அவரது நண்பர்கள் 4 பேரும் காரில் காத்திருந்துள்ளனர். ஆறுமுகம் பைக் வந்ததும் அந்த 5 பேரும் ஆறுமுகத்தை வழிமறித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கையில் கல்லோடு காத்திருந்த சீதாராமன் ஆறுமுகத்தின் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஆறுமுகம் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை காரில் தூக்கிச் சென்றனர்.
மேலும் ஆறுமுகத்தின் பைக்கையும் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் அவர்கள் காரிலேயே தருமபுரி பகுதியில் சுற்றி வந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மலைப்பகுதிக்கு காரில் சென்று அங்கு மது அருந்தியுள்ளனர். பின்னர் மது போதையில் இருந்தவர்கள் ஆறுமுகத்தை அடித்து டார்ச்சர் செய்ததாகவும் ஒரு கட்டத்தில் ஆறுமுகத்தின் தலையில் கல்லால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம் அங்கேயே உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த ஆறுமுகத்தின் சடலத்தை காரில் வைத்துக் கொண்டு நகர பகுதியை ஒட்டியுள்ள மதிக்கோன்பாளையம் ஏரி பகுதிக்கு சென்றுள்ளனர். ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் அவர்கள் சடலத்தை ஏரியில் வீசிவிட்டு புறப்பட்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. போலீசார் இறந்த ஆறுமுகத்தின் மகள் சந்தியாவிடம் விசாரித்த போது சீதாராமனும் ஜோதியும் தகாத உறவில் இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனால் இருவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சீதாராமன், ஜோதி இருவரையும் போலீசார் தங்களது வாணியில் விசாரித்த போதுதான் நடந்தது அனைத்தும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஜோதி, சீதாராமன் மற்றும் சீதாராமனின் நண்பர்களான முருகன், சரவணன், சங்கர் கணேஷ், பிரவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். மாமியாரிடம் தகாத உறவில் இருப்பதற்காக மாமனாரை நண்பர்கள் உதவியோடு கொலை செய்து ஏரியில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் குருபிரசாத். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.